எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் தேவையெல்லாம் தேவதையே. அத்தியாயம் 40. ஷில்பா தனது நண்பர்களை வர சொல்ல அவர்களும் அவள் சொன்ன காஃபி ஷாப்பிற்கு வந்து சேர்ந்தனர். வசியின் பர்த்டேக்கு என்னென்ன பிளான் செய்ய வேண்டும் என கூறியவள், நாளைக்கு கேக் மட்டும் நான் வாங்கிட்டு வரேன் என அனைவருக்கும் இருக்கும் வேலையை பிரித்து கொடுக்க அனைவரும் சரி என ஒப்புக்கொண்டனர். சரி, இதெல்லாம் நம்ம ஜமாய்ச்சிடலாம். அப்புறம் அந்த தர்ஷினி கதை என்னாச்சு? ஆசிட் கூட வாங்கி வச்சிட்டேன் என ஸ்டீஃபன் சொல்ல உடனடியாக ஷில்பா, டேய் அதெல்லாம் வேணாம் என மறுத்து விட்டாள். ஓ வேணாமா? பல்லை கடித்தவன், சரிங்க லீடர், ஆனா என்ன தெரிஞ்சுக்கலாமா? டேய், அவ தேவாவை தான் லவ் பண்றாளாம். வசிக்கும் அவளுக்கும் இடையில ஒன்னும் இல்லைன்னு அவனே சொல்லிட்டான். ஓஹோ, ஓகே, அப்ப ஓ ரூட் கிளியர், அப்படித்தானே? எஸ் கைஸ், அவ சாப்டர் இனி வேணாம், அத மறந்துருங்க. பா, நீ எவ்வளோ செல்ஃபிஷ் பாரு. உனக்கு ரூட்டு கிளியர்னு தெரிஞ்சதும் எங்களை கழட்டி விட்டுட்டல்ல. அப்போ உனக்கு மட்டும்தான் நாங்க ஹெல்ப் பண்ணணும், நீ எங்களுக்கு பண்ண மாட்ட, கரெக்டா? ஸ்டீஃபன் அவளை மடக்கி பேச முயற்சி செய்தான். டேய், அப்படி இல்லடா, வசி மனசுல நான் எப்படியாச்சும் இடம் பிடிக்கணும். இப்ப போய் இதெல்லாம் செஞ்சா என் முகத்தை கூட அவன் பார்க்க மாட்டான். அவன் எனக்கு கிடைக்கணும் தான் இந்த பிளானே போட்டேன். அவன் எனக்கு கிடைக்க போறான். சோ இந்த பிளான கை விட்டுறலாம். அப்ப எனக்கு தர்ஷினி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கே, அதுக்கு என்ன பண்றது? டேய், நீ என்னமோ அவளை லவ் பண்ற மாதிரி பேசுற. சும்மா அவளை அனுபவிக்கணும் அதானே உன் எண்ணம். அதுக்கு பதிலா உன் கூட நைட் ஸ்டே பண்ணதான் நிறைய உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, பிறகு என்ன? அதுல யாரையாச்சும் சூஸ் பண்ணிக்க என்ன கடுப்புடன் சொல்ல. அதெல்லாம் நீ பேசாத, எனக்கு தெரியும். எனக்கு தர்ஷி தான் வேணும். முடியுமா முடியாதா? நோ வே. அப்படி அவளை நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அந்த எண்ணத்தை இதோட விட்டுடு. இல்லனா உன்னை நானே விட மாட்டேன். உனக்கு எங்க கூட இருக்க விருப்பம் இருந்தா இரு, இல்லையா கெட் லாஸ்ட், பிளடி ரேபிஸ்ட் என விரல் நீட்டி அவனை எச்சரித்தவள், வாங்க கைஸ் என மற்றவர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து செல்லவும் அவள் பின்னால் மற்றவர்களும் செல்ல ஸ்டீஃபனும் அவனின் மற்றொரு நண்பனும் அங்கேயே நின்றனர். டேய், என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா? அவளை விடுடா லம்பாடி. எனக்கு அந்த தர்ஷிய எப்படியாச்சும் அடையணும்டா. வா, நாம தனியா திட்டம் தீட்டுவோம். பட் எல்லாம் முடிஞ்ச பிறகு பழி இவ மேல எப்படி என்றவன் வில்லத்தனமாய் செல்லும் ஷில்பாவையே பார்த்தான். ஏன் புள்ள, இன்னும் எம்புட்டு காலத்துக்கு என் கூட பேசாமலே இருப்ப? என்னால முடியல புள்ள. உன் கையால ஒரு வாய் கஞ்சி கூட ஊத்த மாட்ற. அன்னைக்கு அடி வாங்கின அவனே பெருசா எதுவும் கண்டுக்காம என்கிட்ட பேசுறான். உனக்கு என்ன புள்ள வந்துச்சு என்ன தட்டை கையில் ஏந்தியவாறு சரசுவிடம் கெஞ்சு கொண்டிருந்தார் மைக்கேல். யோ, நீ ஏன் போட்டு தின்னுட்டு போயா? சும்மா நொய் நொய்னே காது வலிக்குது. ஏன் புள்ள சொல்ல மாட்டேன்? உனக்கு என்ன, என்னை பார்க்காம இருந்துடுவ. ஆனா நான் இந்த பழா போன மனசுதான் கேட்க மாட்டுது. உன் முகத்தை பார்க்காம கிடந்து அடிச்சுக்குது. என் தொண்டை குழியில சோறு கூட உன் கையால சாப்பிடாம இறங்க மாட்டுது புள்ள என குரல் உடைந்து மைக்கேல் பேசவும் தான் சரசு இறங்கி வந்தார். தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அவனை இந்த பாடுபடுத்துற? நீயே காதலிச்சு கல்யாணம் பண்ணவன் தானே, காதலுக்கு எதிரியா நிக்கிற எங்க அப்பா மாதிரியே. நீ லவ் பண்ணா தப்பில்ல, ஆனா உன் மவன் லவ் பண்ணுனா தப்போ? உனக்கு என்ன கேடு வந்துச்சு? ஏன் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, என் கூட நீ சந்தோஷமா இல்லையா? எனக்கு என்ன புள்ள குறை, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா நீதான் புள்ள சந்தோஷமா இல்ல என்ன மைக்கேல் முகத்தை தொங்க போட சரசு ஒன்றும் புரியாமல் அவர் அருகில் சென்று அமர்ந்தவள் அவர் தாடியை பிடித்து நிமிர்த்தி தன்னை பார்க்க வைத்தாள். யோ, நீ என்ன சொல்ற? நான் எப்பயா உன்கிட்ட சொன்ன சந்தோஷமா இல்லன்னு? என்னையா ஒளர்ற? உண்மையாகவே சரஸ்வதிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் புள்ள நடிக்கிற? நீ ஒவ்வொரு தடவையும் உங்க அம்மாவை நினைச்சு அழுறப்ப எனக்கு எம்புட்டு கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா? எப்படி வாழ்ந்த புள்ள நீ? என்ன லவ் பண்ணதால இந்த உப்பு காத்துல என் கூட இந்த சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க. எல்லாம் என்னால தானே என மனம் வருந்தி சொல்லவும் சரசுக்கு கண்களில் நீர் நிரம்பியது. யோ, பைத்தியமாயா நீ? எனக்கு உன் கூட இருக்கிறது தான் என் சந்தோஷம். இங்க பாரு, நான் செத்தாலும் ஓ மடியில தான் என் உயிர் போகணும். அந்த அளவுக்கு இன்னும் உன்னை மனசார விரும்புறேன்.
என்னையா குறை வச்ச எனக்கு? இத்தனை வருஷத்துல என்ன ஒரு முறையாச்சும் கண் கலங்க விட்டுருக்கியா? குடிசை வீட்ல வாழ்ந்த நீ அம்புட்டு கஷ்டத்துலயும் எனக்காக தான் இந்த வீட்டையே கட்டின. இத போய் சின்ன வீடுன்ற? இதுதான்யா என் சந்தோஷம். எனக்கு எங்க அப்பா அம்மாவை விட உன்னதாயா ரொம்ப பிடிக்கும் என கண் கலங்கி அவரின் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள மைக்கேலும் அவரை அணைத்து கொண்டார். பயந்துட்டம் புள்ள. எங்க ஜெய்யும் என்ன மாதிரியே யாரையாச்சும் இழுத்துட்டு வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டு உன்ன மாதிரியே அந்த புள்ளையையும் கஷ்டப்படுத்திடுவானோன்னு. வேற ஒன்னும் இல்ல. யோ, அவன் உன்ன மாதிரி இல்லையா? கண்டிப்பா நல்ல வேலைக்கு போய் தான் அவன் லவ் பண்ற பொண்ண கட்டிப்பான் பாரேன். ஓ, அப்ப பொண்ண பார்த்து வச்சிட்டீங்க அம்மாவும் பையனும்? கிண்டலாக கேட்க, ஆமா ஆமா, பொண்ணு பேரு அமுலியா. நல்லா இருக்கா? என்கிட்ட கூட அப்பப்போ பேசும். ரைட்டு. என் மகாராணி முடிவு பண்ணின பிறகு எனக்கு என்ன பிரச்சனை? ஆனா இந்த ஆர்வத்தை படிக்கிறதுல காட்டலாம். அதெல்லாம் படிப்பான் படிப்பான். படிக்காம எங்க போக போறான்? நல்ல நிலைமைக்கு வந்த பிறகுதாமா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். என பெருமூச்சு விட்டவர் அன்று தேவா கடலில் விழுந்து சாக போனதை நினைத்து பார்த்து உள்ளுக்குள் பயந்தார். ஜெய், படிப்பு முடிஞ்சு என்ன ஜாப் உனக்கு போகணும்னு ஆசை என அமுலு கேட்க, எனக்கு ஒரு நல்ல ஐடி கன்சல்டண்டா ஆகணும். உனக்குடி என அமுலுவிடம் வடையை சாப்பிட்டபடி கேட்க, எனக்கு டீச்சர் ஆகணும்டா, அதான் ஆசை. சரி, நான் உன்னை கேட்கவா? எப்ப பாரு என்னைய கேக்குறல்ல, உங்க வீட்ல ஒத்துப்பாங்களான்னு. உங்க வீட்ல எப்படிடா? உங்க அப்பா ஒத்துப்பாரா? எங்க வீட்ல எங்க அம்மா தான் எல்லாமே. அவங்க என்ன சொல்றாங்களோ அதத்தான் எங்க அப்பா கேட்பாரு. இந்நேரம் எங்க அம்மா டோஸ் விட்டு அவரை சரி பண்ணிருக்கோம் என சரியாக கணித்து சொல்ல அமுலு சிரித்து வைத்தாள். தர்ஷினி கிளாஸில் தேவாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து சைட் அடித்தே அவனை வெட்கப்பட வைத்தாள். ஒடி பாவி, நானெல்லாம் உன்னை பார்க்கவே பயந்து பயந்து பாப்பேன். நீ என்னடானா இப்படி பச்சையா சைட் அடிச்சு என்னை வெக்கப்பட வைக்கிற என மனதிற்குள் எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டான். தர்ஷி எழுந்து அவன் அருகில் செல்லவும் நெஞ்சில் கை வைத்த தேவா, ஆஹா, வராளே வராளே, என்ன பண்ண போறாளோ என இதயம் படபடக்க அவளை பார்க்க அவன் அருகில் சென்று நெருங்கி அமர்ந்தவள், தேவா என குழையும் குரலில் அழைக்க தேவா அந்த குரலில் மயங்கியவன் என அஸ்கி வாய்ஸில் கேட்க, ஐ லவ் யூ தேவா என உதடு குவித்து சத்தம் வராமல் சொல்லியவளின் இதழ்களை கிள்ளி முத்தமிட விபரீத ஆசை தோன்றியது. அவள் கண்களையே இமைக்காமல் மெய் மறந்து பார்த்திருந்தான் அவன். தேவா, என்ன உனக்கு பிடிக்குமாடா என கேட்க தேவா அவளின் வசியத்தில் கவிழ்ந்தவன் என தலையாட்டினான். அப்போ என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறியா என ஓப்பனாக கேட்டுவிட்டாள் தர்ஷி. தேவாவிற்கு சந்தோஷத்தில் மூச்சு முட்டி கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிக்க, சொல்லுடா, இப்பவே அவளை கூப்பிட்டு எங்கேயாச்சும் போ, உன் மனசுல உள்ள காதலையும் சொல்லு. இதுக்கு மேல முடியாது. அவள் மீதுள்ள அளவு கடந்த காதலை சொல்லலனா இதயமே திக்கு முக்காடி போயிரும். ப்ளீஸ் சொல்லு என அவன் மனம் மோசை எழுப்ப, கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் என தலையாட்ட செல்வதற்குள், டேய் தேவா என சத்தமாக பெஞ்சதிர தட்டு மோசையில் இருவரும் தன் சுயத்திற்கு வந்தவர்கள் யார் என திரும்பி பார்க்க ஜெய்தான் நின்றிருந்தான். நல்ல வேலைடா மச்சான், வந்து காப்பாத்திட்ட என்பது போல் தேவா தலையை உலுக்கி பெருமூச்சு விட தர்ஷி ஜெய்யை முறைத்து வைத்தாள். சொதப்பிட்டியேடா கரடி பயலே என கோபத்துடன் தனது இடத்தில் சென்று அமர்ந்து விட்டாள். டேய் மச்சான், இந்த மாயக்காரி எனக்கு இப்போ வசியம் வச்சு மயக்குனாடா குழந்தை போல் தேவா சொல்ல ஜெய் சிரித்தவன், டேய் பாவண்டா, தவிக்கிறாடா, எப்படா உன் லவ்வ சொல்லுவ? தவிக்கட்டும், ஆனா அவ என்ன படுத்தின அளவுக்கெல்லாம் இல்லடா மச்சான். நாளைக்கு என் லவ்வ அந்த டைரிய கொடுத்து சொல்லுவேன். என் தேவதை கூட சந்தோஷமா ஒவ்வொரு நிமிஷமும் ரசிச்சு வாழணும்டா. கஷ்டமோ நஷ்டமோ அவ கூட கை கோர்த்துக்கிட்டே எல்லாத்தையும் கடக்கணும். அவளுக்கு திகட்ட திகட்ட காதலை மட்டும் கொடுக்கணும்டா உணர்ந்து கூறியவனை உற்று பார்த்தான் ஜெய். என்னடா அப்படி பாக்குற? மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என மனதார சொல்லிய நண்பனின் தோள் மீது கை போட்டு தர்ஷியை தான் பார்த்தான்.
நாளைக்கு வசி பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப அவளை தனியா கூப்பிட்டு போய் அவளுக்காக வாங்கின ரிங்க அவ விரலுக்கு மாட்டி விட்டு ப்ரப்போஸ் பண்ண போறேன்டா மச்சான். அது வரைக்கும் கொஞ்சம் ஓவரா வெறுப்பேத்தி பார்க்க வேண்டியதுதான். நீ நடத்து மச்சான் என்றான் ஜெய். கல்லூரி முடிந்ததும் அனைவரும் தங்கள் வீட்டிற்கு செல்ல தர்ஷி நொந்துதான் சென்றாள். ஸ்கூட்டியும் கொண்டு வரல, இனி கெஞ்சி வேஸ்ட். போய் அதிரடியா ஏறி அவன் பைக்கில் உட்காருவோம் என எண்ணியவள் வேகமாய் தேவாவின் பைக் இருக்கும் இடத்திற்கு செல்ல பார்க்க அதற்குள் அமுலுவும் சேர்ந்து கொண்டாள். இருவரும் யதார்த்தமாய் பேசிக்கொண்டே செல்ல அங்கு லைப்ரரி அருகே தேவாவின் பக்கத்தில் அம்ருதா நின்று தொட்டு தொட்டு சிரித்து பேசுவதை பார்த்து வெறி பிடித்தவள் போல் ஆனாள் தர்ஷினி. தேவாவின் நிராகரிப்பும் எங்கே விட்டு சென்று விடுவானோ என்கிற பயமும் அவன் மீதுள்ள அதிகப்படியான பொசசிவ்னஸும் அவளின் புத்தியை பேதலிக்க வைக்க, அடிங்க, இதுக்கு மேல விட்டா இது சரிப்படாது. ஸ்ருதி, இந்த புக்கையும் பேக்கையும் கொஞ்சம் பிடி என அவள் கையில் அனைத்தையும் திணித்தவள் வேக நடையுடன் இருவரும் நின்று பேசும் இடத்திற்கு சென்று அம்ருதாவை பிடித்து ஒரே தள்ளாக தள்ள அம்ருதா நிலை தடுமாறி கீழே விழுந்தாள். அடுத்த அத்தியாயம் நாளை. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.